ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. 3 நாளைக்கு பிறகு மனைவி கல்லறைக்கு அவர் போய் பாக்குறாரு. அவர் பார்த்தவரு அதிர்ச்சி ஆகுறாரு. அங்க ஒரு குரங்கு அவருடைய மனைவி கல்லறைய அடிச்சுக்கிட்டே இருக்குது, புரண்டது. ஏன்னா 2 நாள் தொடர்ந்து வராரு, அதே செயலை செஞ்சிருந்தது. ஏன் அந்த குரங்கு அப்படி பண்ணுச்சு அப்படின்றத தெரிஞ்சாவே நீங்க அதிர்ச்சி ஆவீங்க. அபித் என்பவரு ஒரு கிராமத்துல வந்துருக்காரு. அவருடைய மனைவி திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டாங்க. அவர் நினைச்சே பார்க்கல. ஏன்னா அவருடைய மனைவி கடவுள் பக்தி மிக்கவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, 2மே பெண் குழந்தைங்க. அந்த குழந்தைகளை விட்டு இறந்துட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப அவருடைய மனைவி அடக்கம் பண்றதுக்கு கடைசியா மனைவி முகத்தை பாத்துக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரும் போய் பாக்குறாரு. இப்ப கல்லறையில அடக்கமும் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவருடைய குழந்தைங்க அழுதுட்டே இருக்கு. அவருடைய சின்ன மகளுக்கு அவருடைய அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போதுமே அம்மா கூட வளர்ந்தவதான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்திருக்குது. அவருடைய மகளுக்கு உடல் சரியில்லாம போகுது, ஜுரம் அடிக்குது. இப்ப உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கவனிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு மறுநாளும் அவருடைய மனைவி பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப உடனடியா அந்த கல்லறைக்கு அவர் போறாரு. போய் பார்த்தவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஒரு குரங்கு அங்க வந்து நின்று இருக்குது. அந்த கல்லறை தட்டுது, அது தோண்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து கோபப்படுறாரு. இப்போ ஒரு கல்லெடுத்து அடிக்கிறாரு. அடிச்சு விரட்டுறாரு. அந்த குரங்கும் ஓடிடுது. அது மட்டும் இல்லாம அவர் பல விதமா யோசிக்கிறாரு. என்ன காரணம் இந்த கல்லறையில மட்டும் இந்த குரங்கு வந்து இப்படி தட்டுது அப்படின்னு யோசிக்கிறாரு. வீட்டுக்கு போறாரு. அவருடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா உறவினர்கள்லாம் இவருக்கு வந்து ஆதரவு சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இவர் வந்து படுக்கிறாரு. அவனுடைய குழந்தைகளை பத்தி தான் அவருக்கு ஒரே வருத்தம். இப்ப அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஆள் வேணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அதே வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணை என்னுடைய மகளை நீ பாத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய மனைவி மாதிரி அந்த அளவுக்கு பாத்துக்க முடியாது. அதே போல நீ பாத்துக்கன்னு சொன்ன பிறகு அந்த பெண்ணும் சரின்னு சொல்றா. அது பிறகு அந்த பெண் நல்லாவே அந்த குழந்தைகளை பாத்துக்கிறா. இப்ப மறுநாளும் அதே போல அவருடைய மனைவி கலருக்கு அவர் போறாரு. அங்க போய் பார்த்தா அதே குரங்கு அங்கிருந்து வேகமா ஓடி வருது. இப்ப பாத்துட்டு அங்க வேகமா தட்ட ஆரம்பிக்குது. தட்டிட்டு தோண்டுது. ஒண்ணுமே புரியல. காரணம் இல்லாம இப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னு பல விதமா யோசிக்கிறாரு. இப்ப திரும்பவும் கல் எடுத்து அடிக்கிறாரு. அந்த குரங்கு ஓடிடுது. ஆனா வீட்டுக்கு வந்தவருக்கு அமைதி இல்லாம போகுது. ஏன்னா ஒரு காரணம் இல்லாம எதுக்கு இந்த குரங்கு வந்து தட்டணும் பல விதமா யோசிக்கிறாரு. வீட்டுல வந்தவருக்கு இப்ப இத்தனை கல்லறைகள்லாம் இருக்கு. இந்த கல்லறைகள்லாம் ஏன் இந்த குரங்கு எதுவுமே செய்யல, ஏன் என்னுடைய மனைவி கல்லறை மட்டும் இப்படி பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. இப்ப சரி அப்படின்னு அந்த இரவு அவர் படுத்துங்கிறாரு. இப்ப திடீர்னு அவருடைய கனவுல அவருடைய மனைவி வராங்க. அவங்க ஏதோ கத்துறாங்க. சுத்தி ஒரு நெருப்பா இருக்கு. அங்க அவருடைய மனைவி துன்பத்துல இருக்கிற மாதிரி அவருடைய மனைவி கத்துறாங்க. இப்ப அவருக்கு எதுவும் புரியல. இப்ப வேகமா ஏந்திரிக்கிறாரு. அவருக்கு ஒரே பயமாயிடுது. தன் மனைவி கல்லறையில ஏதாவது நடக்குதா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அப்படின்னு திரும்பவும் தூங்கிறாரு. இப்ப காலைல ஏந்திரிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துடுறாரு. இப்ப சரி அப்படின்னு அந்த கல்லறைக்கு போலாம் அப்படின்னு திரும்பவும் கல்லறைக்கு போறாரு. அதே போல அந்த குரங்கு ஓடி வருது. இப்ப அவரு இந்த குரங்குக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த குரங்கு இப்படி தோண்ட ஆரம்பிக்குது, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அன்னைக்கு அந்த குரங்க எதுவுமே சொல்லல. அந்த குரங்கு ஓட்டல. அந்த குரங்கு அந்த கல்லறை சுத்தி சுத்தி வருது. இப்ப சரி அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி கனவு. அவருடைய மனைவி பயங்கரமா வந்து அலறா. அவளை சுத்தி பயங்கரமா தீ வந்து இருக்குது. இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் எழுந்திருக்கிறது. இதுக்கு மேலேயும் இது சும்மா விடக்கூடாது, இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்பதான் அதே ஊர்ல சாகப்னு ஒருத்தர் இருக்காரு. சாகப் தான் அந்த ஊரோட தலைவர். அவரிடம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் போவாங்க. அதே போல அவரிடம் போயிட்டு சொல்றாரு, கல்லறையில 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனைவியை புதைச்சேன். ஆனா அவங்க புதைச்ச பிறகு ஒரு குரங்கு வந்து திரும்ப திரும்ப தோண்டிட்டு இருக்கு. அந்த கல்லறையை தட்டுது அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு விலங்கு தான், அதுக்கு அறிவுலாம் கிடையாது, வேணும்னே ஏதாவது பண்ணோம், அதெல்லாம் எனக்கு கண்டுக்காது அப்படின்னும் அவர் சொல்றாரு. ரொம்ப தொந்தரவு நினைச்சா சுத்தி முள்ளுவேலி வை, அதே போல ரோஜா பூ வை, அதுக்கப்புறம் அந்த குரங்கு கிட்டக்கவே நெருங்காது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அபித்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்படி சாத்தியம் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. இப்பதான் சொல்றாரு, என்னுடைய கனவுலயும் என்னுடைய மனைவி அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, அவங்க நெருப்புல எரியற மாதிரியே எனக்கு தெரியுறாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் சாகப் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது உண்மைதான், இன்னொரு முறை இந்த கனவு வந்ததுன்னா என்னிடம் வந்து சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அன்னைக்கு இரவு போய் அவர் போய் படுக்கிறாரு. அதே கனவு அதே பயங்கரமா வந்துட்டு இருக்கு. உடனே ஏந்திரிக்கிறாரு. இப்ப அந்த ராத்திரிலையும் அந்த கல்லறைக்கு போறாரு. இப்ப அந்த ராத்திரில கூட அந்த குரங்கு அங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப பலவிதமா இவர் யோசனை வந்துட்டே இருக்குது. அன்னைக்கு முழுவதும் தூங்கவே இல்ல. உடனடியா சாகப்பிடம் போறாரு. இப்ப சாகப்போ இதை பத்தி யோசிக்கிறாரு. சரி, இதுக்கு மேலேயும் இதை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம அந்த கல்லறையை தோண்டி ஆகணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அபித்துக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக சாகப் கல்லறை தோண்டணும் அப்படின்னும் அவர் கேட்கறாரு. இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. உண்மை என்னன்னு நம்ம
நமக்கு புரிஞ்சாகணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. நீ போயிட்டு கல்லறையை தோண்டி ஒரு ஓட்டையை போட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அபித்தும் அவருடைய மனைவி கல்லறைக்கு வராரு. அந்த கல்லறையை சுத்தி தோன்றாரு. தோண்டிட்டு அந்த கல்லறையோட பெட்டியில ஒரே ஒரு ஓட்டை வந்து போட்டு உள்ள கண்ணை வச்சு பாக்குறாரு. பயங்கரமான அதிர்ச்சி. அங்கிருந்து வேகமா தெரிச்சு ஓடுறாரு. அங்க உள்ளர பார்த்தது அப்படி என்னதான் பார்த்தாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க. அவருடைய மனைவி உயிரோடு இருக்கிற மாதிரியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு. சாகப்பிடம் இந்த விஷயத்த சொல்றாரு. இல்ல அதெல்லாம் வந்து போய் நீ வா போய் பார்ப்போம் அப்படின்னு திரும்ப வந்து பாக்குறாங்க. சாகப்பு வந்து பாக்குறாரு. ஆனா சாதாரணமா தான் இருக்குது. இல்ல இது உன்னுடைய மனப்பிரமையா இருக்கும், நல்லா பாரு, உன்னுடைய மனைவி அமைதியா படுத்து தூங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் பக்கத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இப்ப அதை பார்த்துட்டு சாகப்பட முகம் மாறுது. அன்னைக்கு மூடிட்டு திரும்ப போயிடுறாங்க. இப்பதான் அங்க உள்ள காவல்துறைக்கு அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையும் அங்க வந்து பாக்குறாங்க. சரி அப்படின்னு தகவலை வாங்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அங்க காவல்துறை ஒரு ஓரமா காவல் காத்துட்டு இருக்கு. அவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சிட்டு காவலுக்கு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் திடீர்னு ஒரு 4-5 பேரு பிடிபடுறாங்க. ஒரு பெண்ணு இறந்து அந்த பெண்ணை அடக்கம் பண்றது வராங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஆனாலும் அந்த 4-5 பேர் வந்து அந்த கல்லறை திரும்பவும் தோடுறாங்க. இந்த இடத்துல தான் போலீஸ் அவங்களை கைது பண்றாங்க. செய்தி கேட்டு அந்த ஊர் முழுவதும் அதிர்ச்சி ஆகுது. ஏன் தோண்டினாங்க அப்படின்னு எல்லோருமே ஒரு விதமா பேசிக்கிறாங்க. புதைக்கப்பட்ட பெண்ணை திரும்பவும் தோண்டி கற்பழிச்சாங்க அப்படின்னு பல விதமா பேசுறாங்க. இதை கேட்டு அபித்தும் அதிர்ச்சி ஆகுறான். ஆனாலும் அபித்துக்கு மன நிம்மதி அடையல. ஏதோ ஒன்று தவறா நடக்குது அப்படின்னும் அவன் யோசிச்சுட்டே இருந்திருக்கான். ஏன்னா இவருடைய மனைவியோட ஆத்மா இன்னும் திருப்தி அடையாம இருக்கு. அவ ஏதோ ஒரு விதத்துல துன்பப்படுறா அப்படின்னும் அவர் யோசிக்கிறாரு. இப்பதான் பக்கத்து வீட்டு பெண்மணிதான் அந்த வயசானவங்களை போயிட்டு கல்லறையில் உள்ளவங்களை தோணுதை பத்தி இதுவரையிலும் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னும் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி இல்லப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இன்னொரு விஷயத்துக்காக தோண்டுவாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இது பயங்கரமான விஷயம், இது சாதாரணமா வந்து இருக்காது, பெரிய பெரிய மந்திரவாதிகள் தான் இந்த விஷயத்தான் தோண்டுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவரு பேராரு. இப்ப சாகப்பிடம் வந்து பேசுறாரு. சாகப்பும் இதுல ஏதோ உண்மை இருக்கிறத உணர்றாரு. உடனடியா சாகப்பும் அவர் வந்து திரும்பவும் அவருடைய மனைவி கல்லறைய முழுவதும் தோன்றாங்க. அப்பதான் அங்க 4-5 பொம்மைகள்லாம் அங்கங்கே வந்து சிதறி கிடக்குது. மந்திரம் எழுதப்பட்டிருக்கு, பில்லி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது அங்க புரியுது. அவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப உடனடியா அந்த பிடிப்பட்ட 4-5 பேரிடமும் மேலும் மேலும் விசாரிக்கிறாங்க. இப்பதான் அவங்க இறந்தவர்களிடம் இருந்து பில்லி சூனியம் பண்ணது தெரிய வருது. பில்லி சூனியம் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா கடுமையான தண்டனை கிடைக்கும். இது எதுக்காக தோன்றாங்க அப்படின்னு அபித் வந்து கேக்குறான். இப்பதான் வந்து சாகப் சொல்றாரு, இந்த ஆத்மா எல்லாத்துமே இவங்க இறந்த பிறகும் அவங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறது, அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் அந்த ஆத்மா செய்யும். மந்திரவாதிங்க மட்டும் தான் இந்த செயலை செய்வாங்க அப்படின்னு சாகப் சொல்றாரு. இதை கேட்டு அபித் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். மேல அவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவிக்கு இன்னும் ஆத்மா சாந்தி அடையல, அதனால நம்ம ஒரு சில சடங்குலாம் செஞ்சோம்னா ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போவோம், கடவுள்கிட்ட சென்றடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு ஒரு சில சடங்குகள்லாம் அங்கேயே செஞ்சு முடிக்கிறாங்க. திரும்பவும் மூடுறாங்க. மூடிட்டு இது போல இன்னொரு விஷயம் நடக்காத அளவுக்கு அங்க CCTV கேமராவும் எல்லா இடங்களையும் பொறுத்துறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.